இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஃபோனில் பெர்மனண்ட்டாக 5Gயை எப்படி செட் பண்ணுறது. அதாவது நெட்வொர்க் பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சில நேரம் 4Gயில் இருக்கும், சில நேரம் 5Gயில் இருக்கும். ஸோ இதை எப்பொழுதுமே நம்ம 5Gயில் எப்படி அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் மொபைல் நெட்வொர்க்ஸில் போனோம்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது 2Gயில் வைக்கணுமா, இல்லை 3Gயில் வைக்கணுமா, 4G 5G இது மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் காட்டும். ஸ்டாண்டர்டாக 5Gயில் வைக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டாண்டர்டாக எப்படி 5Gயில் வைக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 5G ஒன்லின்ற ஆப்ஷன் எப்பொழுதுமே வராது. ஸோ இதை எப்படி நம்ம வைக்கிறதுன்றதை தான் பார்க்குறோம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட சாம்சங் மொபைல்ஸ் இந்த நம்பரை உங்களோட ஃபோன் டயலரில் என்ட்ரு பண்ணுங்கள். **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 . **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 . ஸோ இதை என்ட்ரு பண்ண உடனே பார்த்தோம்னா ஒரு பாப்பப் விண்டோ வரும். இதில் ஃபோன் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபோன் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் டைப் அப்படின்னு ஒரு விண்டோ இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா NR ஒன்லி அப்படின்னு செலக்ட் பண்ணால் போதும், நமக்கு பெர்மனண்ட்டாக 5Gயில் எனேபிள் ஆயிரும். ஸோ இது சம்டைம்ஸ் வராது. ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் எகைன் அண்ட் எகைன் NR ஒன்லின்றதை செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் NR LTEன்றது பார்த்தோம்னா 4G 5G. ஸோ NR ஒன்லின்றது பார்த்தோம்னா ஒன்லி 5G. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ஒன்லி 5G செட் பண்ணால் கால்ஸ் எதுவுமே நமக்கு வராது. பட் எப்பொழுதுமே கான்ஸ்டண்ட்டாக 5Gயில் இருக்கும். நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீட் 200-300 MBPS, அதாவது நம்மளோட நெட்வொர்க் கவரேஜை பொறுத்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அதாவது சில நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு 2 GB டவுன்லோட் பண்ணது என்ன ஆயிரும்னா 5Gலேருந்து ஆட்டோமேட்டிக்காக 4Gக்கு நெட்வொர்க் ஸ்விட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளோட கேரியர் அதாவது ஜியோவோ ஏர்டெல்லோ நம்மளை பெர்மனண்ட்டாக 5Gயில் இருக்கவே விட மாட்டாங்க. நம்மளோட நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக டேட்டா கன்சம்ஷன் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ இதை சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் பெர்மனண்ட்டாக 5Gயில் வச்சு டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸில் பார்த்தோம்னா நான் அரௌண்ட் ஒரு 200 GB கிட்ட இந்த 5Gயில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பீடு நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் இதே அளவுக்கு ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக 5G யூஸ் பண்ணணுன்னா இதை மறக்காமல் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.